வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். இது நாளிதழில் வந்த செய்தியாகும். தினம் ஒரு தகவல். கருவேல மரங்கள். நீர்நிலைகள் முதல் வறண்ட நிலங்கள் வரை அனைத்து இடங்களிலும் நிறைந்து காணப்படுவது சீமை கருவேலம் என்ற முள்மரம். இவை மெக்சிகோ, ஜமைக்கா, கரீபியன் தீவுகள் மற்றும் தென் அமெரிக்காவை தாயகமாக கொண்டவை. தமிழ்நாட்டில் காட்டு கருவேல மரம் சீம கருவை, வேலிக்கருவை என அழைக்கப்படுகிறது. முள்வேலி, விறகு ஆகிய பயன்பாடுகளுக்காக 1950ஆம் ஆண்டுகளில் இதன் விதைகள் இந்தியாவுக்குள் கொண்டு வரப்பட்டன. இதன் விதைகள் ஒரு சொட்டு தண்ணீரின்றி வேகமாக வளரக்கூடிய திறன் வாய்ந்தவை. எனவே சீமை கருவேல மரங்கள் இன்று தமிழ்நாடு முழுவதையுமே ஆக்கிரமித்து விட்டன. பொதுவாக சீமை கருவேல மரங்கள் மழை இல்லாமல் போனாலும் நிலத்தடி நீர் மற்றும் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி வளரக்கூடிய திறன் வாய்ந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இவை வளரும் இடங்களில் இருக்கும் மற்ற தாவரங்களுக்கு தண்ணீர் கிடைக்காத நிலை ஏற்படும். சீமை கருவேலம் மற்ற தாவரங்களை வளர விடாமல் தடுப்பதால் மூலிகைகள் அழிந்து போகின்றன, புற்கள் கூட முளைப்பதில்லை என்பதால் கால்நடைகளுக்கு உணவு கிடைக்காமல் போகிறது. இதன் நச்சுத்தன்மை மிகுந்த முட்கள் விலங்குகள், பறவைகள், மனிதர்களுக்கு கூட மரணத்தை ஏற்படுத்தும். தென் அமெரிக்காவில் இது நச்சு மரம் என்ற பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. சீமை கருவேல மரங்களை வெட்டி எரித்து கறி தயாரிப்பதன் மூலம் வருமானம் கிடைப்பதாக கூறப்பட்டாலும் இது வளர தகுதியற்றது என்பதை தான் பல ஆய்வுகள் கூறுகின்றன. நண்பர்களே, இது இன்றைய நாளிதழில் வந்த தினம் ஒரு தகவலாகும்.